யோவான் 7:38. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். உனக்குள்ள கர்த்தருக்கும் உனக்குள்ள உறவு நல்ல ஐக்கியமா இருந்தேன்னா உன் விசுவாசம் பலமா இருக்கும். என்ன பேசுவீங்கன்னா, நீங்க என்ன செய்ய முடியும்னு பேச மாட்டீங்க, கர்த்தர் என்ன செய்ய முடியும்னு பேசிக்கிட்டே இருப்பீங்க. கர்த்தரால என்ன செய்ய முடியும்னு அதைத்தான் பேசிக்கிட்டே இருப்பீங்க. அப்படி பேசுறது அவன்கிட்ட இருந்து என்ன வருமா, அவன் பேசுற வார்த்தையில் அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். வெறும் தண்ணி ஓடுன்னு சொல்லல, வெறும் நதி ஓடுன்னு சொல்லல, என்ன சொல்றாரு, ஜீவ தண்ணீர். யோவான் 4 நம்ம பார்த்துருக்கிறோம். சமாரியா ஸ்திரியோட பேசும்போது அவ கிணத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிறா. இது யாக்கோபுடைய கிணறு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கா. கிணத்துல பத்தி உண்ட வாளி இல்லையே குடம் இல்லையேன்னு இருக்கா. இவர் என்ன பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு, ஜீவ தண்ணீரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஜீவனையே கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வரும். ஒருத்தனுக்கு எனக்கு வாழ்க்கை அவ்வளவுதான், எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் எங்கள் ஆஃபீஸில் நான் ஒரு பியூனாக தான் இருக்கிறேன், ஒன்றுமே இல்லை, நான் படிக்கலை, நானாக அந்த வேலையை செய்கிறேன், ஆனால் அதை படித்து செய்கிறாங்க நிறைய பேர், எனக்கு அது இல்லை அப்படின்றவனை நீ போய் பேசும்போது, இந்த விசுவாச வரத்தோடு கூட இருந்து நீ பேசும்போது உனக்குள்ளே இருந்து அவனுக்கு ஜீவனையே கொடுக்கக்கூடிய மாதிரி வார்த்தைகள் வரும். மரித்தவர்களையும் உயிரோடு கூட எழுப்புகிற வல்லமை உன் வாயிலிருந்து புறப்பட்டு வரும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை உனக்கு தருவார், உன் இருதயத்தில் தந்து உன்னை பேச வைப்பார். ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம், இது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். மிக பிரமாண்டமாக இருந்தது. அந்த பின்னாடி இந்த பேக்ரவுண்டு, அந்த கர்டன்ஸ், அந்த லைட்டிங், அந்த ஆடியோ சிஸ்டம், அந்த கேமராஸ், அந்த ப்ரீச்சர் போட்டிருந்த கோட்டு சூட்டு எல்லாம் பிரமாதமாக இருந்துச்சு. அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு நிற்கும்போது ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, எந்த மனுஷனை நீ பார்த்தாலும் அந்த மனுஷனை எப்படி பார்க்கணும், அவனுக்கும் எனக்கும் உள்ள உறவு எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னார். அதுதான் அனாயிட்டிங், காட்ஸ் ப்ரெசன்ஸ் அந்த மனுஷனோட எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணுன்னாரு. நான் எவ்வளவாக அவனுக்குள்ளே இருக்கிறேன், அவன் எனக்குள்ளே எவ்வளவாக இருக்கிறேன்னு பார்க்கணுன்னாரு. கிறிஸ்துவுக்குள்ளே அந்த மனுஷன் எவ்வளவா இருக்கிறான், அவனுக்குள்ளே கிறிஸ்து எவ்வளவாக இருக்கிறேன்னு நீ பார்க்கணுன்னாரு. பார்க்கும்போது எல்லாம் இருக்குது, அவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்மந்தம் கிடையாது. அவன்கிட்ட அவ்வளோ புஸ்தகங்கள் இருக்குது, உலகத்தில் உள்ள அத்தனை புஸ்தகம் இருக்குது, ஒரு புஸ்தகம் கூட அவன் எடுக்கலைன்றார் கர்த்தர். அந்த புஸ்தகம்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதை பற்றி தெரியவே இல்லை. அந்த தேவ மனுஷன் உட்காந்துருக்கிறான், சர்வெண்ட் ஆஃப் காட். ஆண்டவனை மேம்படி சொல்கிறேன், நான் யாரையும் குறை சொல்லலை. ஆவிக்குரிய புஸ்தகங்கள் படிக்கணும். எனக்கு தெரியும், ஐ நோ எவ்ரி திங். கர்த்தர் வரவே மாட்டார். உனக்கு எல்லாம் தெரியும்ல, போயிடுவார். எனக்கு எல்லாம் தெரியும், கர்த்தர் பேச வராரு. ஐ நோ எவ்ரி திங்கிறார் ராஜு, எனக்கு எல்லாம் தெரியும். அப்போ சரி, உனக்கு எல்லாம் தெரியல, போப்பான்ட்டு போயிடுவார் இல்லையா? உனக்கு எல்லாம் தெரியுன்றீங்களே, ஆனால் எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது ஆண்டவரே, எல்லாம் நீர் அறிவீர். அப்பா எசேக்கியேல் அதான் சொன்னான், நீர் அறிவீர். காட் யூ நோ எவ்ரிதிங், ஐ டோன்ட் நோ எனிதிங், யூ நோ எவ்ரிதிங், ப்ளீஸ் டீச் மீனிங்கன்னா அந்த டீச்சபிள் ஹார்ட் இருந்து அவன்கிட்ட எல்லாம் பேசுவார். எனக்கு எல்லாம் தெரியும் அந்த மனதை இருக்கவே கூடாது. அந்த மனமேட்டுமை இருந்ததுன்னா கர்த்தர் நம்மளோட இடப்படவே முடியாது. வெறுமனை வாயினால தாழ்த்தக்கூடாது, இருதயத்தை தாழ்த்தணும். ஆவியில எளிமை உள்ளவன் பாக்கியவான்னார் மலப்பிரசங்கத்தில். ஆவியில் எளிமை வேணும். வெளியில வந்து பிரைஸ் தி லார்ட் பிரதர்னு சொல்லலாம், உள்ளுக்குள்ள இவர் என்ன, இவருக்கெல்லாம் எவ்வளோ எங்கே ஜபிக்க போறாரு, இவர் என்ன பெரிய ஜபம் பண்ண போறாரு, ஜபத்தில் எவ்வளோ தரித்திருக்க போறாரு, இவருக்கு எவ்வளோ பைபிள் தெரியும், நம்ம ஊழியக்காரங்க அப்படி பார்க்கக்கூடாது. எந்த செகண்டில் யாரை ஊழியத்தை தூக்கிட்டு வருவாருன்னு சொல்லவே முடியாது. இன்றைக்கி அவர் ராஜு வந்து கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் அவர் என்ன பண்ணிக்கிறார், டீம் லீடராக உட்காந்துருக்காரு. நான் இவரை வழி கிராஃபிக்ஸ்லேயே இவர் உயர்த்துவார்னு நினைக்கக்கூடாது. அதுக்காக நீ கேமராமேனை வச்சு நீ ஊழியத்துக்கு தூக்கிட்டு வந்தார். ஏன் கேமராமேனை வச்சு தூக்கிட்டு வந்தாருன்னா, இன்றைக்கி இவங்களெல்லாம் எப்படி பார்க்குறேன், இங்கே கேமராவில் நிற்கிறவங்களை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், எப்படி பார்த்துட்டு இருக்கேன். ஒரு நாள் இவங்களை தூக்கிட்டு ஊழியக்காரனை தூக்கிட்டு வந்துடுவார் கர்த்தர், சொல்லவே முடியாது. ஆமோஸ் என்ன இருந்தான், அவன் காட்டத்து பழங்களை பொறுக்கிறவனும் மந்தை மேய்க்கிறவனாக இருந்தான். அமத்சியா ராஜா என்ன சொல்கிறான், நீ என்னடா எப்படா தீர்க்க தரிசனம் சொல்கிறேன்றான் அமத்சியா ராஜா அவன்கிட்ட வந்து. நீ எப்படா, நீ காட்டத்து பழங்களை பொறுக்கிறவன் மந்தை மேய்க்கிறவன், நீ உங்கள் அப்பா தீர்க்கதரிசி கிடையாது, நீயும் தீர்க்கதரிசி கிடையாது, எப்படா தீர்க்க தரிசனம் சொல்கிறேன் போது கர்த்தர் என்னை அழைத்தார்ன்றான். கர்த்தர் என்னை அழைத்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லுன்னாரு, அதனால நான் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்றான். அப்படி போல யாரை தூக்குவார்னு சொல்ல முடியாது. அதுக்காக தான் இந்த பவர் மினிஸ்ட்ரி, அதுக்காக பவர் மினிஸ்ட்ரி யாரை கொண்டாடுறாரு. அதனால தான் நீ 39 வயசு வரைக்கும் எனக்கு வெளிப்படுத்தலை, எந்த தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தலை. எவ்வளோ பேர்ட்ட போனேன், யார் மூலமாக என்கிட்ட பேசலை. கர்த்தர் பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள், கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தக்கூடிய தீர்க்கதரிசிகள், ஆனால் அவங்க மூலமாக கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தலை.
நேரா வந்து கர்த்தரே இயேசுவே வந்து என்னை அபிஷேகித்து என் அழைப்பவளை தரிசனங்களோட பேசினார். அப்படி போல உங்களை தூக்கிட்டு வருவார். முந்தினோர் பிந்தினோர் அவர்கள், பிந்தினோர் முந்தினவர்கள். தீத்து 3:3 கலாத்தியர் 4:3 நம்ம நேற்று பார்த்தோம். நாம் எப்படி இருந்தோம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஒரு நாள் நாமும் பாவியாக இருந்தோம், இப்படித்தான் இருந்தோம். இன்னைக்கு நம்ம ஊழியக்காரராக இருக்கோம், நாளைக்கு இவங்களும் அப்படி வருவாங்க. இங்கேதான் பவுலுடைய ஆவி இருக்குது, இங்கதான் எலியாவின் ஆவி இருக்குது, இங்கதான் எலிசாவின் ஆவி இருக்குது, இங்கேதான் உலாவிக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் பாப்பாரு. கர்த்தர் கிருபையின் பாத்திரமா இருந்தோம்னா தான் கிருபா பாத்திரம்ன்றாரு. சில பாத்திரங்களை நான் மரத்தினால செய்வேன், சில பாத்திரங்களை நான் வெள்ளியினால செய்வேன், சில பாத்திரங்களை நான் பொன்னினால செய்வேன், சில பாத்திரங்களை கிருபா பாத்திரங்களாக தெரிந்து கொள்வேன். நான் யார் மேல் கிருபையா இருப்பேன் அவன் மேல் கிருபையா இருப்பேன், நான் யார் மேல் இரக்கமாயிருப்பேன் அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவனாக இருக்கிறார். பொய்யான மாயமான தாழ்மை கிடையாது. உள்ளத்துல உண்மையிலேயே யாரு தன்னை தாழ்த்துறானோ அவனுக்கு தான் அந்த கிருபையின் வரம் இறங்கி வரும், இந்த விசுவாச வரம் இறங்கி வரும். வேற யாருக்கு வராது. பார்க்கணும், ஒவ்வொருத்தருக்கும் விசுவாசத்தை தான் கர்த்தர் பார்க்கிறாரு. விசுவாசம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கிறார். அவருக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு என்னன்ற அதுல தான் பார்க்கிறார். யோவான் 11:25-27. யோவான் 11:25-27. இயேசு அவளை நோக்கி, இயேசு மார்த்தாளை நோக்கி, படிங்க. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நான் இன்னைக்கு செத்தால் என்ன பண்ணுவேன், பரலோகத்தில் போய் கண்ணை விழிப்பேன். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனே என்னென்றைக்கும் மறியாமலும் இருப்பான்னா, டெத்தை பற்றி நினைக்கவே மாட்டான். அவனுக்கு டெத்தை பற்றி எண்ணமே வரவே வராது. மரணத்தை குறித்து பயப்படவே மாட்டான். மரணத்தை குறித்து பயப்படவே மாட்டான். ஆண்டோட நான் மேம்படுபடியே சொல்கிறேன். நான் ரோட்டை கிராஸ் பண்ணும் போதெல்லாம் என் ஒய்ஃப் பதறுவா. எனக்கு என்றைக்குமே என்ன பயந்தது கிடையாது. அந்த பயம் என்ன, நானும் பெரிய 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 வீரர் கிடையாது. நான் எனக்கு அந்த எண்ணமே கிடையாது. என்னைக்குனாலும் எனக்கு டெத்து உண்டு. எனது இந்த மாம்சத்துக்கு ஒரு காலகட்டம் தான் இந்த பூமியில். இன்னைக்கே ஒரு நாள் வரப்போகுது. அது என்னைக்குன்றது என் கையில் கிடையாது. யார் கையில் இருக்குது? கர்த்தர் கையில் இருக்குது. சங்கீதம் 31:15 தாவீது சொல்ற, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது, என் சுவாசம், தானியேல்ல பார்க்குற, என் சுவாசம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது, என்னுடைய ஜீவனின் அதிபதி அவர் சித்தம் இல்லாமல் என் தலையிலிருந்து ஒரு முடி கூட உழ முடியாது. சகலத்தையும் அதினதன் காலத்தில் அவர் நேர்த்தியா செய்து வைத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை வச்சிருக்காரு. வானத்தின் கீழ் இருக்க எல்லா காரியத்துக்கும் ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு. ஸோ நான் எவ்வளோ காலம் வாழணும், எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யணும், எப்போ என்னை எடுத்துக்கொள்ளன்றலாம் அவர் கையில் இருக்கு. என் கையில் எதுவுமே இல்லை. இதுதான் விசுவாசம். ஆமென். யோவான் 11:39-45. யோவான் 11:39-45 எல்லாருக்குமே தெரிஞ்ச காரியம். என்னது? லாசரு மரித்தான், அடக்கம் பண்ணி பட்டிட்டாங்க. இங்க என்ன சொல்றாங்க, மரித்து போயிட்டான்னு. இன்னும் 2 நாள் என்ன பண்றாரு? தங்கி இருந்து போறாரு இல்லையா? அப்ப என்ன சொல்றாரு? 40வது வசனத்துல, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாயின்றாரு. இது மலையாளத்தில் ரொம்ப அழகா இருக்குது. விசுவாசித்தால் தேவனுடைய மகத்துவத்தை காண்பாய். நம்ம மகிமைன்னு என்ன நினைக்கிறோம்னா, அப்படியே ஒரு அக்னி சொகுசா மாதிரி அப்படியே வரும் போல, அப்படியே அக்னியா வந்து என்ன வேணும், அப்படியே அக்னி ஜுவாலியா இங்கே வந்து நிற்கும் போல், அப்படியே ஒரு வான வில் மாதிரி இங்கே வரும் போல், அதான் மகிமைன்னு. மகிமைனா என்ன காரியம்னு கேட்டிங்கன்னா, மகிமை அப்படின்னா நீங்கள் ஜெபிக்கிறீங்க, அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் கொடுக்குற பதில் தான் அதனுடைய மகிமை. உங்கள் ஜெபத்துக்குள்ளான இப்போ மழைக்காக ஜெபம் பண்ணுறீங்க, அப்போ மழை வருதுன்னா அதான் மகிமை, தேவனுடைய மகிமை. தேவனால் மாற்றம் செய்யக்கூடிய காரியம் தான் மழை. உங்கள் ஒரு காரியம் நடக்கலை, அந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்க, அந்த காரியத்தை நடத்துறது தான் மகிமை. அதுதான் மகிமை. மகிமைனோட அந்த தேவாலயமே மகிமையால் இருந்துச்சுன்னா, கர்த்தருடைய மகிமை அப்படின்றது அதுதான் காரியம். நம்ம உடனே என்ன மகிமைனோட அப்படியே ஒரு அக்னி வந்து அக்னி ஸ்தம்பமாக இருக்கிற மாதிரி நினைக்கக்கூடாது. ஒரு விதை இருக்குது, அந்த விதையுடைய மகிமை வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த மரம். அந்த மரம் எப்படி வந்துச்சு? அந்த விதையிலிருந்து வந்துச்சு. அதுதான் என்ன, அந்த மரத்தை யார் உண்டாக்க முடியும்? ஏன்னா நம்ம விதைக்கலாம், அதுக்கு நீர் பாய்ச்சலாம், அது விளையுமா வளர்ந்துருமானா யார் கையில் இருக்குது? கர்த்தர் கையில் இருக்குது. அப்போ அது விளைஞ்சா யாருக்கு செய்தாது? கர்த்தருக்கு மகிமை. அதுதான் க்ளோரி டு ஜீசஸ்ன்றது. ஸோ வெறுமன க்ளோரி டு ஜீசஸ் கிடையாது, தேவனுக்கு தான் மகிமைன்னு. அதான் அவன் என்ன சொன்னான்,
அவனுக்கு வியாதி, அவனுக்கு தொழுநோய், குஷ்டரோகம், 10 பேர் போறான், இயேசு கிறிஸ்து சுகப்படுத்துறாரு. ஆனா ஒருத்தன் மாத்திரம் என்ன பண்றான், வந்து நன்றி சொல்லி அவரை மகிமைப்படுத்துகிறான். சங்கீதத்துல பார்க்கிறோம், ஸ்தோத்திரம் வெளிகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான் இல்லையா? அதுதான் அர்த்தம். வெறுமன வாயில glory to Jesus, glory to Jesus, glory to Jesus, தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை அப்படி சொல்லிக்கிட்டு கூடாது. அது அர்த்தம் இல்லாதது. நீங்க செய்கிற காரியத்துல கர்த்தர் மகிமைப்படணும். புசித்தாலும் குடித்தாலும் அதுல என்ன பண்ணணும், மகிமைப்படணும் அவரை. நன்றி அப்பா, இந்த ஆகாரத்துக்காக நன்றி, இந்த காலை வேளைக்காக நன்றி, எனக்கு நல்ல உடல் சுகத்தோடு வச்சிருக்கிறேன் நன்றி, உடைய கிருபைக்காக நன்றி, உடைய அன்புக்காக நன்றி, உடைய தயவுக்காக நன்றி. அப்படி சொல்றதா அவர் என்ன பண்றது, அதுக்கு அவருக்கு அந்த மகிமையை செலுத்துறது. என்னால கிடையாது, என் கையில கிடையாது. என் சுவாசம் இன்னைக்கு இருக்குன்னா அது உம்மால, நான் இன்னைக்கு சுகத்தோட இருக்கேன்னா அது உம்மால, அதுதான் மகிமை. அப்ப நான் என்ன சொல்றாரு, 42வது வசனம் பாருங்க. அதுல யோவான் 11 அதிகாரம் 42வது வசனம். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர், எப்பொழுதும் என்ன பண்றாராம், செவி கொடுக்கிறாராம். அப்ப அந்த விசுவாசம் நம்மளுக்கு இருக்கணும். கர்த்தர் என் ஜெபத்தை எப்பொழுதும் கேட்கிறார். நான் ஜெபிக்கும் போது நிறைய இருக்குன்னா, நான் ஜெபிக்கிறேன் கர்த்தர் கேட்கிறாரா இல்லையோன்னு நினைக்கிறோம். நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமா கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு. அதுக்கு பதில் வரலன்னா என்ன நினைக்கிறீங்கன்னா, கர்த்தர் கேட்கலன்னு நினைக்கிறீங்க. அதான் சொல்றாரு, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணு, எவைகளை கேட்டுக்கொள்கிறாய் அவளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசத்தோடு என்ன பண்ணு, ஜெபம் பண்ணுன்றாரு. நிச்சயமா செய்வார். உன் வாழ்க்கையில நீ ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிற, நடக்கலன்னு நினைக்கிற, அதுக்கு ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு. அது வரைக்கும் காத்திருக்கணும். நம்ம இப்போ காய் இருக்குது, ஆர்டிஃபிஷியலா செயற்கை முறையில் அது பழுக்க வச்சா நீங்க வாங்குவீங்களா? மாம்பழ சீசன் முடிஞ்சு போயிருச்சு. மாம்பழத்தை செயற்கையா பழுக்க வச்சு கொண்டாடும் போது நமக்கு அது என்ன பண்ணல, பிடிக்கல. அது இயற்கையா பழுத்தாதான் நமக்கு அதோடைய ருசி இல்லையா? அது போல நமக்கு காரியங்கள், நமக்கு காரியத்தை கர்த்தருக்கு தெரியும் செய்யணும்னு அவர் வெயிட்டிங், அவரும் நம்மளோட காத்து தான் இருக்கிறாரு. அந்த காலத்துக்காக காத்திருக்கிறார், நம்ம கொடுக்கறதுக்காக அதை வச்சிருக்கிறாரு. அந்த டைமுக்காக வெயிட் பண்றாரு. அந்த டைம்ல நமக்கு என்ன பண்ணுவாரு, அதை கொடுப்பார் கண்டிப்பா. ஆமேன். அந்த விசுவாசம் வேணும். எப்பொழுதும் நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் கேட்கிறாருன்னு விசுவாசத்தோட ஜெபம் பண்ணணும். 1 ராஜாக்கள் 18 அதிகாரம் 36 39 வசனங்கள். 1 ராஜாக்கள் 18 அதிகாரம் 36 39 வசனங்கள். தீர்க்கதரிசி எலியா என்ன பண்றான், ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் தேவனாய் கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் விசுவாசத்தோட சொல்றான். விளங்க பண்ண சந்தேகத்தில் கேட்கல, சந்தேகத்தோட கேட்கல. என்ன பண்றான், நீர் தான் தேவன், உணமை தவிர வேற தேவன் கிடையாது, நான் உடைய ஊழியக்காரன், உம்முடைய வார்த்தையின்படி தான் அந்த காரியங்களை நான் செய்கிறேன் என்பதை இன்றைக்கு விளங்க பண்ணும் அப்படின்னு சொல்றான். அக்னியா இறங்கி வாரும், அக்னியா இறங்கி வருகிற தெய்வமே தெய்வம்னு சொல்லி என்ன பண்ண, பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்னாடி 450 பாகாலத்துக்கு முன்னாடி சொன்னான். அதை கர்த்தர் என்ன பண்றார் உடனே, அப்பொழுது கர்த்தர் அக்னி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் தண்ணீரெல்லாம் நக்கி போட்டது. ஜனங்களெல்லாம் கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்றார்கள். கர்த்தரை நிரூபிக்கணும் தான் என்ன பண்றாங்க, அவனுடைய வாஞ்சை என்னது, கர்த்தர் தான் தெய்வம், அவரை தவிர வேறு தெய்வம் கிடையாதுன்றதை நிரூபிக்க ஆசைப்படுறான். அப்ப அக்னியால வருகிறதான்னு சொல்லி அந்த கர்த்தாவே அக்னியா இறங்கி வரன்னு கேட்கல. இவன் என்ன பண்ண, அவங்கள்ட்ட சொன்னான், பாகால் தீர்க்கதரிசிகள்ட்ட அக்னியாய் வரதான், இங்க தண்ணியெல்லாம் ஊத்திக்கிட்டு இருக்காரு இவர். எலியா மாதிரி ஒரு விசுவாசம் நமக்கு வேணும், ஜெபிக்கணும். என்ன பண்றான், 4 குடம் தண்ணி ஊற்ற சொல்றான், அப்புறம் ஒரு 4 குடம் ஊற்ற சொல்றான், அப்புறம் ஒரு 4 குடம் ஊற்ற சொல்றான், 12 குடம் ஊத்திட்டாங்க. பூரா விறகு பூரா நனைஞ்சு போச்சு, சுத்தி வர தண்ணியா நிரம்பி இருக்குது. எப்படி இருக்கும் பாருங்க விசுவாசம். என்ன பண்றான், அப்ப எவ்வளவுக்குள்ள அவனுக்குள்ள கன்விக்ஷன் அதீதமான நம்பிக்கை, எவ்வளவு தூரத்துக்கு அவங்களோட கன்விக்ஷன் பாருங்க அவனுக்குள்ள, கர்த்தர் மேல, கர்த்தர் நிச்சயமா அதை செய்வார் அப்படின்னு அவ்வளவு விசுவாசிக்கிறான் கர்த்தரோட. க்ளோஸ் வாக் வித் காட், அவ்வளவு க்ளோஸா இருக்கான் கர்த்தரோட. என்ன பண்றான், அவனை பத்தி பாத்தீங்கன்னா there is no prelude for Elijah, அவனுக்கு ஒரு அறிமுகம்ன்றதே இல்லை. இப்ப யோசேப்புக்கு ஒரு சரித்திரம் இருக்குது, சின்ன வயசுல இருந்து 17 வயசுல இருந்து ஒரு இது இருக்குது, தாவீதுக்கு இருக்குது. ஆனா இவனுக்கு மோசேக்கு இருக்கு, எலியாக்கு இல்ல. ஒரே இடத்துல யாக்கோபுல என்ன சொல்றாரு, யாக்கோபு இயேசு கிறிஸ்து அவர் சகோதரர் யாக்கோபுட்ட பேசியிருக்கிறார். அவன் நம்ம போல பாடுள்ள மனுஷன், கருத்தா ஜெபிக்கிறவனா இருந்தான் அப்படின்றாரு. அவன் கருத்தா ஜெபிச்சுக்கிட்டு இருக்கான், திஸ்பியன். டக்குன்னு என்ன பண்றான், என்ட்ரி ஆகாபுக்கு முன்னாடி கொண்டாந்து தீர்க்கதரிசனம் சொல்றான். இனி நான் சொல்லும் வர வானம் மழையும் பனியும் பெய்யாதிருக்கும்னு சொல்ல வைக்கிறாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம
ஜெபத்தில் தரித்திருக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு வார்த்தையோடு கூட தரித்திருக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு விசுவாசம் வரும். அப்பதான் நம்மளை ராஜாக்களுக்கு முன்னாடி நிறுத்த முடியும் கர்த்தர். நமக்குள்ள விசுவாசம் இல்லாம அவர் ராஜாக்களுக்கு முன்னாடி நிறுத்த மாட்டார். என்ன ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களேன்னு பாடலாம். ஆனால் நம்மளை அவர் எந்த அளவுக்கு நம்மளை பயன்படுத்தணுமா, நம்ம அவரை அந்த அளவுக்கு அவரை நெருங்கி இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் வந்து நான் வெளியூருக்கு போயிட்டு வரீங்க, சென்னைக்கு வரீங்க, திரும்பி வரீங்க, காலையில் பஸ்ஸு லேட்டாகி வந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் வந்து சேர்ந்தீங்கன்னா ஒரு 7:30 மணி ஆயிரும் உங்கள் வீட்டுக்கு வரதுக்கு. நீங்கள் 8 மணிக்கு 8:30 மணிக்கெல்லாம் என்ன பண்ணணும், இந்த மீட்டிங்க்கு வரணும். 9 மணிக்கெல்லாம் உங்கள் வீடு சேலையூர்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் சேலையூர்லேருந்து வந்திருக்கீங்க. சேலையூர்னு வச்சுக்கோ, அங்கேருந்து வரேன் எவ்வளோ நேரம் ஆகும்? 1.5 மணி நேரம். பக்காவாக சொல்கிறார். ஏன்னா லேட்டாக வந்துட்டார், முதல் நாள் கணக்கு பண்ணி வந்தது லேட்டாக வந்துட்டார். 1.5 மணி நேரம். இப்போ 7:30க்கு 7:15 உங்கள் வீட்டுக்கு வருவீங்க. உடனே கிளம்பி வந்தால் இங்கே வரலாம், 8:45 வரலாம். அப்போ எங்கே ஜெபம் பண்ணுவார், எப்படி அவர் பைபிள் படிப்பார்? ஜோஷ்குமார் எப்படி படிப்பார்? பஸ்ஸில் வந்துட்டு இருக்கார், காரில் போல பஸ்ஸில் வந்துட்டு இருக்கார். இப்போ என்ன பண்ணணும் அவர்? பஸ்ஸில் என்ன பண்ணணும் அவர்? ஜெபிக்கணும். பஸ்ஸில் இருந்தாலும் கர்த்தர் கேட்பாரா இல்லையா? பஸ்ஸில் இருந்தே ஜெபிக்கணும். அவர் பஸ்லேருந்து என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அதே மாதிரி நான் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா, ஒரு டிராஃபிக் சிக்னல், நம்ம சூளைமேடு இருக்கு இல்லையா, சூளைமேடு அந்த கீழே பிரிட்ஜ் இறங்கி லயலக்கால் தாண்டி இப்படி ஏறுவீங்க இல்லையா, அந்த இடத்துல எவ்வளோ டிராஃபிக் இருக்கும். ஒரு 4 மணி 4:30 மணிக்கு அவ்வளோ டிராஃபிக்கு. ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணுறார். நான் செல்லை எடுத்துகிட்டு நான் அந்த இடத்துல நான் வந்து பஸ் ஏற போகிறேன். ஃபோன் வருது, பிரதருக்கா ஜெபம் பண்ணுங்கன்றார். நான் அப்போ என்ன சொன்னேன், வீட்டுக்கு போயிடுவேன். இன்னும் ஒரு 3/4 மணி நேரத்தில் 1 ஹவரில் வீட்டுக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லலான்னா அவ்வளோ அர்ஜென்ட்டாக இருக்கார். அவருக்கே உடனே ஜெபித்தாக வேண்டிய சூழ்நிலை. அப்போ நான் நின்றுட்டு அந்த ஓரத்தில் நின்றுட்டு ரப்பா தாலா ரதியா நீயா பாப்பா மகனே கவலைப்படாது ரப்பா துல்லு ஹுர் ரப்பா நான் வரவன் போகிறவங்க எப்படி பார்ப்பான்? நீ பைத்தியக்காரனாக பார்ப்பான். நான் என்ன பண்ணேன், நின்று கண்ணை திறந்தே ஸ்தோத்திரம் தகப்பனே, அப்பா அந்த அருமையான வேலைக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா அந்த மகனுக்கு நீ கொடுக்குற வார்த்தை என்னப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு ஆமேன்ட்டேன். அதுதான் முக்கியம். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், அந்த சூழ்நிலையை அந்த சூழ்நிலையை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். அந்த சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி பேசணும். புறஜாதிகள்கிட்ட போய் பேசும்போது இயேசு தாங்க தெய்வம், எடுத்த உடனே இயேசு தாங்க தெய்வம் அப்படின்னு என்ன பண்ணுவான், அடுத்தவன் எதுவுமே பேச முடியாது. அது எடுத்து எவனையுமே பேச முடியாது. நீங்கள் அவன்கிட்ட என்ன பண்ணணும், ஆண்டவர் தான் பிரதர் எல்லாமே, ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர்னு பேசிக்கிட்டு இருக்கணும். அப்போ என்ன ஆகும், அவனுக்கு நல்லா தெரியும் இயேசு தான் பேசுகிறான்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அவன் உள்ளத்தில் உணர்றதா முக்கியம். அவன் காதில் நீங்கள் இயேசு உங்கள் வாயில் சொல்கிறது அவன் காதில் கேட்குறது முக்கியம் கிடையாது. அவனே தலை குப்புற விழுந்து வணங்குவான் நீங்கள் அவன் இருதயத்தின் அந்தரங்கத்தை வெளிப்படுத்தும் போது. இல்லையா? உண்டா இல்லையா? ஆமேன். அதுதான் முக்கியம். அப்போ என்ன சொல்கிறான் எலியா, நான் உடைய ஊழியக்காரன்றத நீர் தேவன், நீர் ஒருவர்தான் தேவன், நான் உடைய ஊழியக்காரன்றதை இந்த ஜனங்கள் காணும்படியாக செய்யும். அப்போ அவனை வெட்கப்படுத்தாமல் என்ன பண்ணார், அதை செஞ்சார். அந்த விசுவாசத்தோடு கூட நம்ம செய்யணும். ஊழியம் செய்யும்போது விசுவாசத்தோடு கூட ஊழியம் செய்யணும். மார்க் 2 அதிகாரம் 12 வசனங்கள். மார்க் 2 அதிகாரம் முதல் 12 வசனங்கள் நேற்று பார்த்தோம். ஏதாவது ஒரு திமிர்வாரக்காரன் என்ன பண்ணானுங்க, 4 பேர் கூரையை பிச்சு உள்ள கொண்டாந்து இறக்குனானுங்க. அவங்க விசுவாசத்தை பார்த்தா என்ன பண்ணார், கர்த்தருங்க அற்புதத்தை செய்தார். அவனுடைய விசுவாசம் இல்லை, அந்த இறக்குன 4 பேருடைய விசுவாசம். ஏன்னா திரள் ஜனங்கள் உள்ள வர முடியாதபடிக்கு. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், கூரையே பிரித்து உள்ள இறக்கிட்டான். ஏன்னா உள்ள கொண்டுட்டா இயேசு சுகப்படுத்திடுவார். அந்த விசுவாசம் தான் அங்கே பார்த்தாரு. மத்தேயு 9 அதிகாரம் 27-31 பார்த்தீங்கன்னா, மத்தேயு 9 அதிகாரம் 27-31 2 குருடர்களுக்கு என்ன பண்ணுறாரு, பார்வை கொடுக்குறாரு. அவங்க என்ன கேட்குறாருன்னா 28வது சொன்னார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறார்களான்றாரு. ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவர். என்னொன்னு அவர் என்ன சொல்றாரு, அவங்களுடைய கண்கள் அவர் தொடுறாரு. ஆனால் என்ன சொல்றாரு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. அப்போ நீங்கள் வந்து ஒன்றுமில்லாத வந்து எல்லாவற்றையும் உண்டாக்குற தேவன்னு, இல்லாதவளை இருக்கிறவள் அழைக்கிற தேவன் விசுவாசித்து கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், கிடைக்கும். இல்லையா? இல்லைன்னா உங்களுக்கு என்ன பண்ணாது, கிடைக்காது. கர்த்தர் என்னை வந்து இந்த கூடுவாஞ்சேரி வரைக்கும் தாம்பரம் வரைக்கும் கொண்டு போய் யூஸ் பண்ணுவார் அப்படின்னு விசுவாசி அது வரைக்கும் யூஸ் பண்ணுவார். என்னை உலகமெல்லாம் கொண்டு போவார்னு விசுவாசிங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு கொண்டு போவார். ஆமேன். மார்க் 5 அதிகாரம் 25-34. மார்க் 5 அதிகாரம் 25-34. 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலும் சுகம் கிடைக்கும் விசுவாசித்தா. அப்ப என்ன பண்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றாரு.
வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும் விசுவாசித்தா. அதன்படி என்ன பண்ணார் அவரு? சுகம் கொடுத்தாரு. லூக்கா 17 அதிகாரம் 12 முதல் 19 வசனத்துல, லூக்கா 17 அதிகாரம் 12 முதல் 19ல குஷ்டரோகி 10 பேருக்கு சுகப்படுத்துறாரு. ஆனா அவன் என்ன பண்றான்? சமாரியன், அந்த ஒருத்தர் சமாரியன் மட்டும் தான் வந்து என்னன்னு சொல்றான்? நன்றி சொல்றான். அப்ப அவன் 19வது வசனத்தை சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார் இல்லையா? அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் 14 அதிகாரம் 8 முதல் 10, அப்போஸ்தலர் 14 அதிகாரம் 8 முதல் 10ல லீஸ்திரான்ற ஊர்ல பவுல் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்ப அங்க ஒரு பெரிய சப்பானி உட்கார்ந்து இருக்கிறான். பவுலுக்கு என்ன கர்த்தர் காமிக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர் அவன் விசுவாசத்தை காமிக்கிறார். அவன் விசுவாசம் என்ன? இந்த பிறவி சப்பானிக்கு கர்த்தர் ஒரு கால்களை, புது கால்களை கர்த்தரால கொடுக்க முடியும் விசுவாசிக்கிறான். உடனே என்ன பண்றாரு? அந்த விசுவாசத்தின் என்ன பண்றான்? அந்த விசுவாசத்தை பார்த்தா என்ன பண்றான்? அது பவுல் உற்று பார்த்து, பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு. அப்ப உங்களுக்கு விசுவாசத்தை காமிப்பார். நீங்க பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே, இப்ப நான் ரைட் நவ் ஐ கேன் டெல் அபவுட் யுவர் ஃபெய்த். how much faith you have, what is your faith, I can right now I can reveal. ஏன்னா நான் கிடையாது, கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துவார். நீங்க பிரசங்கம் பண்ணும்போதே காமிப்பார் யார் யாருக்கு என்னென்ன விசுவாசம் இருக்குது, அதை காமிப்பார். அவங்களுக்கு என்ன விசுவாசம் அதன்படி தான் கர்த்தர் செய்வார். அதுதான் கர்த்தருக்கும் அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப். நமக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தம் கிடையாது, நமக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. நம்ம வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி தான். டிரான்ஸ்ஃபார்மர் வந்து கரண்ட் வராது. மெயின் இபி ஆஃபீஸ்ல இருந்து கரண்ட் வந்தால் அதை என்ன பண்ண முடியும்? அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேயே கரண்ட் வர முடியும். நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அவ்வளவுதான். ஸோ அந்த விசுவாசத்தை என்ன பண்ணணும்? அந்த விசுவாசத்தின்படி அவனுக்கு என்ன பண்ணாரு கர்த்தர்? அவனுக்கு பாருங்க, நீ எழுந்து கால் ஒன்றை நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தை சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். ஆமேன், ஆமேன். அப்படிதான் நடத்துவார். அவன் விசுவாசத்தின் படிதான் செய்ய முடியும். நம்ம செய்ய முடியாது. நம்ம வந்து எதையும் செய்ய முடியாது. அவன் விசுவாசம் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்பாரு. அந்த விசுவாசம் மட்டும் தான் கர்த்தர் செய்வார். அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 30 33, அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 30 முதல் 33 பார்த்தீங்கன்னா, அந்த பவுலும் சீலாவும் என்ன பண்றாங்க? சிறைச்சாலைக்குள்ள கர்த்தரை துதித்து புகழ்றாங்க. புகழும் போது என்ன நடக்குது? அங்க சிறைச்சாலை கதவுகள்லாம் திறக்குது. கதவுகள்லாம் திறக்குது. என்ன இது? இருள் அடையுது. இருளாயிருச்சு. பூமி அதிர்ச்சி உண்டாகுது. அப்ப என்ன பண்றாங்க? ஓடல. அப்ப ஆனா என்ன பண்றாங்க? அந்த காவலாளி தன்னை குத்திக்க போறாங்க. நாளைக்கு காலையில வந்து அதிகாரிகள் வந்து என்ன பண்ணுவாங்க? நீ தாண்டா தப்ப விட்டேன்னு சொல்லி இவனை கொன்றுவாங்க. அதுக்கு நம்மளே கொண்டு போது நீ ஒண்ணு செஞ்சுக்காத, நாங்க இங்கே தான் இருக்கோன்றான். அப்ப அவன் என்ன சொல்றான்? இப்படி வித்தியாசமா இருக்க அவனே, அவன் நாண்டவ மாதிரி ரட்சிக்கப்பட நான் என்ன செய்யணும்? உங்களை மாதிரி ஆகணும் நான் என்ன செய்யணும்னு கேட்கறான். அதான் உங்களை மாதிரி இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்னு கேட்கறான். அதுக்கு அவன் சொல்றான், அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். நீ ரட்சிக்கப்படவில்லை, நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படு. எல்லாருமே இயேசுக்குள்ள வரலான்டான்றான். அப்படிதான் இப்ப நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். என் கூட பிறந்தவங்க யாருமே ரட்சிக்கப்படல. அவங்க எல்லாம் நிச்சயமா ரட்சிக்கப்படுவார்கள். ஆமென். எபேசியர் 2 அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. எபேசியர் 2 அதிகாரம் 8வது வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறது, உங்களால் உண்டானது, இது தேவனுடைய ஈவு. நம்மளுடைய கிரியைகளை வச்சு நம்ம நல்லது செய்யறோம் கெட்டதை செஞ்சோன்றதை வச்சு கர்த்தர் ரட்சிக்கல நடத்தல. நம்மளை எப்படி ரட்சிக்க நடத்தினாரு? இப்ப இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. என் பாவங்களை அவர் சுமந்து தீர்த்ததுனால நான் நீதிமானானேன். நான் என்னால அல்ல, என் பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்தார். சிலுவையில போய் அவர் மரித்து என் பாவங்களுக்கெல்லாம், பாவத்தின் சம்பளம் மரணம், அந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அதனால நான் நீதிமான். இதான் கிருபை. நான் ஒன்றும் செய்யல, அவரால நான் நீதிமான். அதான் கிருபையினாலே அதை நான் விசுவாசிக்கிறேன். இதை நான் விசுவாசிக்கிறேன். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறது, உங்களால் உண்டானதில்லை, இது தேவனுடைய ஈவு. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12வது வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். பவுல் என்ன சொல்றான்? நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நீ விசுவாசிக்கிற கர்த்தரை அவர் இன்னார்னு அறிவியா? டு யூ நோ? நீ விசுவாசிக்கிறவர் இன்னார்னு தெரியுமா? இன்னார்னு தெரியும். அந்த அளவுக்கு என்ன பண்ணணும்? நீங்க வேதத்தை படிக்கணும். இரவும் பகல் வேதத்தை படிச்சாதான் தேவனை பற்றி அறிந்து கொள்ள முடியும். தேவனை பற்றி அறிந்து கொள்ளாதான் நான் விசுவாசிக்கிற யாருன்னு சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்து எல்லாருக்குமே தெரியும், உலகம் முழுக்க தெரியும். இயேசு கிறிஸ்து உனக்கு எவ்வளவு தெரியும்? அதுதான் முக்கியம். அதுதான் இங்கே காரியம். மத்தேயு 8 அதிகாரம் 5 முதல் 13, மத்தேயு 8 அதிகாரம் 5 முதல் 13 நூற்றுக்கு அதிபதி நம்ம பார்த்தோம். என்ன பண்றான்? வேலைக்காரன் வீட்டில் திமிர்வாதமாய் கடந்து கொடிய வேதனைப்படுகிறான். இவன் என்ன பண்றான்? 100 ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அவன் என்ன பண்ணுவான்? என் வேலைக்காரன் சொஸ்தமாவான்றான். அவன் என்ன சொல்றான்? நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவன்,
எனக்கு கீழ்பட்டிருக்க அதிகாரம் சேவகரும் உண்டு. நான் ஒருத்தனை போனா போவான், ஒருத்தனை வான்னு சொல்லுவான், இதை செய் நான் செய்வான். எனக்கு மேலே அதிகாரங்கள் இருக்குது. ஐ நோ த வேல்யூ ஆஃப் பவர். எனக்கு மேலே அதிகாரங்களும் தெரியும், எனக்கு இருக்க அதிகாரங்கள் தெரியும். ஆனா இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது உம்முடைய அதிகாரம். உம்முடைய அதிகாரம் அதுக்கெல்லாம் மேலே. நான் வந்து வியாதியை சுத்தமாக்க முடியாது அதிகாரத்தினால. எனக்கு மேலே இருக்க அதிகாரிகளாலும் வியாதியை சுத்தமாக்க முடியாது. ஆனா உமக்கு வியாதியை சுத்தமாக்க முடியும், மரித்தவனை உயிரோடு எழுப்ப முடியும். ஏன்னா அது மரணத்துக்கு ஏற்ற வியாதி. அந்த வியாதி வந்தா அது மரணம் தான். இந்நேரம் மரிச்சு போனா கூட இங்கிருந்து ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவன் உயிரோடு எழும்புவான். அதான் விசுவாசம். ஆமென். அப்ப என்ன சொல்ற, நீ விசுவாசப்படி உனக்கு ஆக கடவுள்ன்றார். அவன் போகும்போதே என்ன பண்றான், அங்க சுகமாயிட்டான். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21 28. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21 28 பார்க்கும்போது கானானிய ஸ்திரீ என்ன பண்றா, தன் பிள்ளைக்காக வரா. என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். அவ என்ன சொல்றான் என்று சொல்லி கூப்பிடுறா. யார? இயேசு கிறிஸ்து கூப்பிடுறா. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தை சொல்லவில்லை. அவர் என்ன பண்றாரு, ஒரு வார்த்தை கூட சொல்லல. அப்ப என்ன பண்றாங்க, சீஷர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுறாள், இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு அனுப்பப்பட்டவர்களை மற்றபடி அல்லன்றார். நான் இஸ்ரவேலுக்காக தான் நான் வந்தேன்றார். இப்ப செகண்ட் என்ன சொல்றாரு, முதல் இது அவளுக்கு ஆன்சரே பண்ணல. ரெண்டாவது என்ன சொல்றாரு, இஸ்ரவேலுக்கு தான் நான் வந்தேன்றாரு. மூணாவது என்ன சொல்றாரு, அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவர் திரும்பவும் பணிந்து கொள்கிறாள். அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. இஸ்ரவேல்லாம் என்ன பண்றாரு, என் பிள்ளைகள் அவங்களுக்காக வந்திருக்கேன், நாய்க்குட்டிக்கு அதை எடுத்து போடுவாங்களான் போது அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே என்றான். ஆமா அது உண்மைதான் ஆண்டவரே, நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே. அந்த மேஜிலிருந்து அவங்க சாப்பிட்றதுல சிதறது எடுக்க அந்த நாய்க்குட்டி வருமே, அப்படியாவது எனக்காக வாரும். அதான் என்ன சொல்றாரு, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுதுன்னார். நம்ம இப்படிதான் பார்ப்பார். நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்க, அந்த காரியம் நடக்கல, தொடர்ந்து ஜெபிக்கணும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்னு பவுல் சொல்லக்கூடிய காரியம், அந்த காரியத்தை நீ பெற்றுக்கொள்ளு வர நீ ஜெபித்துக் கொண்டே இரு. உனக்கு கர்த்தர் உன்னை ஏமாற்ற மாட்டார், உன்னை வெட்கப்படுத்த மாட்டார். நீ வேதத்தை இரவும் பகலும் படிச்சுக்கிட்டு இருந்தேன்னா உன்னோட கர்த்தர் இருந்து கொண்டே இருப்பார். வேதம் தான் அவருக்கு நமக்குள்ள உறவு. வேதம் உனக்கு இல்லைன்னா அநேகம் பேரை பார்த்திருக்கிறேன், மிக வருத்தப்படுற காரியம். தாவீது சொல்றான், கர்த்தருடைய வேதத்தின் மகத்துவத்தை அறியாம அநேக ஜனங்கள் இருக்கிறதுனால என் கண்களெல்லாம் கண்ணீரா இருக்குதுன்றான், அழுகிறான். நீங்க அநேகம் பேர் வேதத்தின் மகத்துவத்தை அறியாம இருக்கிறாங்க. 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 4-7 வசனங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய மகிமை இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் இருந்த மகிமை இப்பொழுது இந்த சுவிசேஷத்தில் இருக்குது. இந்த சுவிசேஷம் தான் உனக்குள்ள வந்து பரிசுத்தாவியாகிய பொக்கிஷமா உன் மட்பாண்டத்துக்குள்ள வந்து இறங்கும். மகத்துவமான வார்த்தை இது. இந்த வார்த்தைக்குள்ளதான் தேவனுடைய மகிமை இருக்குது, தேவனுடைய மகத்துவம் இந்த வார்த்தைக்குள்ளதான் இருக்குது. இதைத்தான் பார்க்க விடாதபடிக்கு, இந்த பிரகாசத்தை காண விடாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனான சாத்தான் கண்களை குருடாக்கி போட்டிருக்கிறான். அதுக்கு தான் ஒன்னு என்னை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை குறித்து நீ பிரசங்கம் பண்ணா போதும், இந்த வார்த்தையை தியானிச்சா போதும், வருது எதுவும் பண்ண வேண்டாம். இந்த வார்த்தையை படிச்சுக்கிட்டே இருந்தா பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் உனக்கு கொடுக்கப்படுவதே எதற்காகனா, அந்த அபிஷேகம் உனக்கு சகலவற்றை போதிக்கும். ஒருவனும் உனக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் உனக்குள்ளே நிலைத்திருக்கிறது, அது சத்தியமா இருக்கிறது, அது பொய் அல்ல. ஆமென். தேவ அன்பு, அதுதான் அபிஷேகம். பார்த்தோம் இல்லையா, ஸ்டார்டிங் செஷன் என்ன பார்த்தோம், அன்பு. தேவனுடைய அன்பு தான் அபிஷேகம். தேவனுடைய அன்பு நமக்குள்ள எவ்வளவு இருக்குதா அதுதான் அபிஷேகம். ஏதோ வந்துவிட்டு ஒரு அப்பா தாலா நீ அறியா பாபா பாபான்னு சொல்லிட்டு ஏதோ கீபோர்டை போட்டு கிட்டாரை போட்டு ட்ரம்ஸ் போட்டு முழக்கிறது கிடையாது. அப்படிதான் காட்ஸ் பிரசன்ஸ் வரும்னா வேதம் எதுக்கு? வேதமே தேவையில்லை. எல்லாத்துக்கும் ஒரு டைம் உண்டு. ஃபார் எவ்ரிதிங் தேர் இஸ் எ லிமிட். ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரசங்கம் பண்றதுக்காக. வெகு தூரம் கார் வச்சு கூட்டிட்டு போனாங்க. இவ்வளவு தூரத்துக்கு அங்கிருந்து கார் வந்து கூட்டிட்டு போனாங்க. வேணாம் அப்படின்னு சொல்ல கேட்கல. கார் அனுப்பிச்சு என்னன்னாங்க கூட்டிட்டு போனாங்க. நானும் பரவாயில்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு இவ்வளவு தூரத்துக்கு மதிப்பு கொடுக்குறாங்க அப்படின்னுக்காக நானும் அவ்வளவு தூரம் பண்ண பிரசங்கத்தை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறேன். உட்காந்து அங்க போனா பாடுனாங்க. முதல்ல ஒரு பாட்டு, ரெண்டாவது ஒரு பாட்டு, மூணாவது ஒரு பாட்டு, நாலாவது ஒரு பாட்டு, உட்காந்து பாட்டு, நின்று பாட்டு பாடி கடைசியில் எனக்கு பிரசங்கத்துக்குன்னு கொடுக்கும்போது 15 நிமிஷம் கூட கிடையாது.
கணவனும் மனைவியும் சேர்ந்து பாட்டோ பாட்டு, ஒரே பாட்டு தான், பாட்டு 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 பாட்டுன்னு போட்டு என்னெல்லாம் பாட முடியுமோ அவ்வளோ பாட்டு. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் பாடணும் அவர் பாடி முடிச்சிட்டாங்க. இவர் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர் இவர் பாடுறாரு. போட்டு பாட்டு தான், ஒரே பாட்டு. கடைசியில் எனக்கு கொடுக்கும்போது 15 நிமிஷம், மத்தியான நேரம், எல்லாம் பசியில் உட்காந்துருக்குறாங்க. இந்த நேரம் போய் நான் என்ன பண்ணணும்? பிரசங்கம் பண்ணணும். ரொம்ப எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. யார் கண்ணை குருடாக்கிட்டான்? சத்தான். மொத்த ஜனங்களும் குருடாகி போய் உட்காந்துருக்காங்க. மேடையில் நிற்கிறவங்க குருடன் குருடி, வேதத்தின் மகத்துவத்தை அறியாதவங்க. ஆனால் அந்த 15 நிமிஷத்துக்குள்ள எஸ்ஸப்பா என்ன பேச, எப்பயுமே நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவேன். ஆனால் அங்கே போய் நிற்கும் போது அவர் அதையே பேச விட மாட்டார். இது எல்லாருடைய அனுபவம் தான். அங்கே போய் அவர் வேற ஒரு காரியத்தை பேச வைப்பார். வார்த்தையின் மகத்துவத்தை பேச வச்சா எல்லாம் ஆன்னு பார்க்குறாங்க. ஆமேன். பிரசங்கம் ரொம்ப முக்கியம். அது கூட ப்ரிப்பரேஷன் தான். ஆடல் பாட்டெல்லாம் ஆட்டம் தேவையே கிடையாது. ஆட்டம் தேவையே கிடையாது. தாவீது முழு பலத்தோடு நடனமாடி கர்த்தரை துதித்தானா 24 நேரமும் அவன் நடனமாடி குதித்துக்கிட்டு கொண்டிருக்கல. 24 மணி நேரமும் ஆட்டமாக பட்டுக்கிட்டு இருந்தாவே. நீங்கள் பார்க்குறீங்க, சரி, ஒரு உங்கள் பிள்ளைகள் டான்ஸ் பண்ண ஒரு ப்ரோக்ராம் ஸ்கூலில் வந்து டான்ஸ்லாம் பண்ணாங்க, அதை வந்து ப்ரோக்ராம் பார்க்குறீங்க, திரும்ப திரும்ப அதை பார்ப்பீங்களா? டெய்லி உட்காந்து அதையே ரிப்பீட்டில் ஓட்டு பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பீங்களா? அப்போ சர்ச்சுக்கு வரவங்க ஆட்டம் பாடிக்கிட்டே இருப்பாங்க, நீ பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா? ஆட்டம் தேவை கிடையாது, வார்த்தை வேணும். வார்த்தை தான் இயேசு. மார்க் 5 அதிகாரம் 22லேருந்து 43 வரைக்கும் இருக்குது. 22, 24, 35லேருந்து 43 எழுதி வச்சுக்கோங்க. மார்க் 5 அதிகாரம் 22, 24, 35லேருந்து 43. எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம். எவிரியுடைய என்ன பண்ணுறான்? எவிரி வந்து தான் பிள்ளை மரித்து போகிற மாதிரி இருக்கிறான்னு சொல்லி என்ன பண்ணுறான்? கூப்பிடுறான். அப்போ என்ன பண்ணுறாரு? அவர் என்ன சொல்கிறார்? மரித்து போனாள். அது பாருங்க, 35வது வசனம் பாருங்க. அவன் கூப்பிட்டு வரான். அதுக்குள்ள இந்த 12 பெரும்பாலும் ஸ்திரீ வர வஸ்திரத்தின் ஓரத்தில் தொட்டு சுகமாகுது. இந்த காரியம் நடக்கும்போது என்ன பண்ணுறான்? டிலே ஆயிருச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க? அவர் அவனோட கூட போனார். திரளானவர்கள் பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பெல்லாம் அது நடக்குது. 12 பெரும்பாலும் ஸ்திரீ கதை நடக்குது. அந்த காரியம் 35வது வசனம் பாருங்க. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலேருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுகிறீர் என்றார்கள். இவன் யார்கிட்ட சொல்றாங்க? எவரி விட்டு சொல்றாங்க. அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனான எவரிவை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்றார். அவங்கெல்லாம் வந்து யார்கிட்ட பேசுறாங்க? எவரிட சொல்றாங்க. அவரை ஐயரை தொந்தரவு பண்ணாத, அவ மரித்து போயிட்டான். ஆனா இயேசு சொல்றாரு, பயப்படாத, நீ டோன்ட் ஹேவ் ஃபியர், ஹேவ் ஃபெய்த் என்றார். பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு என்றார். சொல்லி என்ன பண்றாரு? அங்க போய் தலித் தாகுமி அப்படின்னு என்ன பண்ணானே, என்ன பண்ணாரு? சிறுபண்ணே எழுந்து உட்காந்துட்டான். ஆமேன். அதனால சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. அங்கே தார ஊதி வச்சுக்கிட்டு இருக்காங்க. மரித்து போனான்னு சொல்லி என்ன பண்றாங்க? அவங்க அடக்க ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் போய் என்ன பண்ணிட்டாங்க? உயிரோட எழுப்பிட்டு வந்துட்டார். அப்படிதான் நீங்க பண்ணணும் மினிஸ்ட்ரி. அங்க போய் எல்லாரும் எல்லாம் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த அவிசுவாசலாம் நிற்பாங்க. ஸ்மித் விகில்ஸ்வொர்த் என்ன பண்றாரு? ஒரு தடவை போய் ஒரு வீட்டுக்குள்ள போறாரு. ஜோமனை கூப்பிடுறாங்க, போறாரு. அங்க போனா அற்புதத்துக்காக அங்க வந்து பண்ண வேண்டிய ஊழியம். அங்க சுத்தி இருக்க அவிசுவாசிகளா நிக்கிறாங்க. அப்ப இவர் என்ன பண்றாரு? எல்லாரும் வெளியே போங்கன்றார். நீங்க வெளியே போனா தான் நானே ஊழியம் செய்ய முடியும்ன்றார். ஏன்னா அவங்கள அவிசுவாசி. அந்த அவிசுவாசம் உட்காந்து என்ன பண்றாரு? எல்லாத்தையும் வெளியே போய் சொல்லிட்டு இவர் மரித்த ஒரு சிறுமியை உயிரோட எழுப்புறா. அவர் பியானோ உட்காந்து வாசிக்கிறாவா. லூக்கா 17ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் பாருங்க. லூக்கா 17ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அதற்கு கர்த்தர், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடே பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும்னு ஜெபம் பண்றாங்க. விசுவாசத்தை கொடுத்தவர் யாரு? கொடுக்கிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி நம்ம என்ன ஜெபம் பண்ணணும்? என் விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும் ஆண்டவரே. எல்லாம் கண்ண மூடி ஒரு நிமிஷம் ஜெபிப்போமா? எல்லாரும் கண்ண மூடி ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். தகப்பனே, அப்பா, தகப்பனே, கணுக்கால் அளவு அல்ல ராஜா. அப்பா, கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல ராஜா, இடுப்பு அளவு அல்ல தகப்பனே. என் இருதயத்தை விசுவாசத்தால நிரப்பும் தகப்பனே. விசுவாசத்தால நிரப்பும் தகப்பனே. விசுவாசத்தால நிரப்பும் அப்பா. விசுவாசத்தால நிரப்பும். இன்று முதல் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகணும். இன்று முதல் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகணும். நான் வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கணும் தகப்பனே.
இரவானாலும் பகல்னாலும் வேதத்தை நான் தியானிக்கணும் தகப்பனே. அப்பா உற்று பார்க்கணும் அப்பா, நோக்கி பார்க்கணும் தகப்பனே. ஏதோ ஒரு கதையை படிப்பது போல படிக்க கூடாது ராஜா. தகப்பனே நான் உற்று பார்த்து தகப்பனே அந்த வார்த்தையிலிருந்து வர விசுவாசத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் அப்பா. நீர் மாத்திரமே அந்த விசுவாசத்தை தர முடியும். அந்த விசுவாசத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் தகப்பனே. அப்பா அந்த விசுவாசத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் அப்பா. அப்பதான் மிச்ச வரங்கள் எனக்கு செயல்படும் தகப்பனே. அந்த விசுவாசம் வர வந்தா தான் தகப்பனே உம்மை போல ஒரு ஊழியத்தை நான் செய்ய முடியும். நீர் என் மூலமா உம்முடைய கிரியைகளை செய்ய முடியும் தகப்பனே. உம்முடைய ஊழியத்தை செய்ய முடியும் தகப்பனே. அப்பா மோசேயை போல பவுலை போல ஊழியம் செய்ய ஆசைப்படுறேன் தகப்பனே. எலியா போல எலிசா போல ஊழியம் செய்ய ஆசைப்படுறேன் தகப்பனே. அப்பா உம்முடைய ஊழியம் ராஜா. நான் ஒண்ணு இல்ல ராஜா, நான் மண் என்பதை நினைவு கூறுகிறேன் ராஜா. ஆனால் நீர் எனக்குள்ள இருந்தா நீர் என்ன கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும் தகப்பனே. ஏசையா எனக்கு உதவி செய்யுங்க அப்பா, உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா இந்த 3 நாள் நான் இருந்தது வீணா போக கூடாது ராஜா, விருதாவா போக கூடாது ராஜா. அப்பா நீர் உயிரோடு கூட இருக்கிறீர் அப்பா, எங்கள் மத்தியில நீர் உலாவிக் கொண்டு இருக்கிறீர் தகப்பனே. இயேசு ராஜா உமக்கு நன்றி. எனக்குள்ள விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்க தகப்பனே. அப்பா விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்க அப்பா. விசுவாசம் இல்லாம நான் பிரியமா இருக்க முடியாது ராஜா. விசுவாசம் இல்லாம நான் ஒன்னும் செய்ய முடியாது தகப்பனே. அப்பா நான் விசுவாசிக்கிறேன், இன்னார்னு அறிந்து கொள்ளணும் தகப்பனே. நீர் யார், உம்மால என்னெல்லாம் செய்ய முடியும், உம்முடைய குணாதிசயங்கள் என்ன, உம்முடைய வல்லமை என்ன, உம்முடைய ஞானம் என்ன, உம்முடைய அன்பு என்ன, உம்முடைய கிருபை என்ன, உம்முடைய தயவு என்ன, எல்லாத்தையும் அறிஞ்சு கொண்டாதான் மற்றவங்க நான் பேச முடியும் தகப்பனே. ஏதோ ஒரு மேம்போக்கான ஒரு பிரசங்கம் பண்ண வேண்டாம் தகப்பனே. எனக்கு போது ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஊழியம் எனக்கு வேண்டாம் ராஜா. அனலும் இல்லாத குளிரும் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் தகப்பனே. அனலாய் மாற்றும் அப்பா, என்னை அக்னியாய் மாற்றியும் அப்பா, அக்னி ஜுவாலையை மாற்றும் அப்பா. அப்ப எனக்கு வால் போஸ்ட் வேண்டாம் ராஜா, கட் அவுட் வேண்டாம் தகப்பனே. எனக்குள்ள இருக்கிற வரங்களை பார்க்கட்டும் தகப்பனே. ஜனங்கள் எனக்குள்ள இருக்கிற அன்பை பார்க்கட்டும் ராஜா. எனக்குள்ள இருக்க முடிய அன்பை காணணும் தகப்பனே. என்னில இயேசுவை காணணும் தகப்பனே. அப்பா உம்மை காணணும் தகப்பனே. என்ன பார்க்க கூடாது ராஜா. எனக்கு அந்த கிருபையை தாரும் தகப்பனே. என்னை மறைத்துக் கொள்ள ராஜா. அப்பா நான் சிறியவன் அப்பா, நான் சிறியவன் தகப்பனே. நீர் பெரியவர் அப்பா, உம்மை வெளிப்படுத்து ராஜா. என் மூலமாக நீர் வெளிப்படும் தகப்பனே. அப்பா நன்றி, நன்றி ராஜா, நன்றி, நன்றி. ஆமென், ஆமென். ஜெபத்தெல்லாம் கேட்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? கொலோசியர் 2:7 நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சோஸ்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. விசுவாசத்துல பெருகணும். என்ன பண்ணணும்? ஸ்தோத்திர செலுத்த நீங்க விசுவாசத்துல பெருகுவீர்கள். உங்க விசுவாசத்தை வர்த்திக்கிறதா தான். என் விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். அதுக்கு அடுத்தது ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. ஸ்தோத்திர ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல கர்த்தருடைய பிரசன்னம் அளவில்லாம உங்களோட இருக்கும். தேவ பிரசன்னத்திற்கான ஒரு பெரிய ரகசியம் அதுதான். ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசுராஜா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பொழுது தேவ பிரசன்னம் அளவில்லாமல் கடந்து வரும். லூக்கா 22:30-32 பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை ஸ்திரப்படுத்து என்றார். பேதுருவை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். என்ன சொல்றாரு? கோதுமையை சுலகுல புடைக்கிறது போல சாத்தான் உங்களை எல்லாம் புடைக்கிறதுக்கு என்கிட்ட உத்தரவு பெற்றுக்கொண்டான். எப்படி யோப சோதிக்கிறதுக்கு என்கிட்ட உத்தரவு பெற்றுக்கொண்டானோ அப்படி போல இப்ப உங்கள் எல்லாரையும் சோதிக்கும்படியாக, உங்கள் விசுவாசத்தை சோதிக்கும்படியாக என்னிடத்துல அவன் உத்தரவு பெற்றுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். அப்ப நம்ம விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்து நம்மள விசுவாசத்துக்காக, நம்ம விசுவாசம் நம்ம எடுபடாதபடிக்கு பிதாவின் இடத்துல பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவர் நமக்காக எப்பொழுதும் நம்ம விசுவாசத்தை காத்துக் கொள்ளும்படியாக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். 1 பேதுரு 1:7 1 பேதுரு 1:7 அழிந்து போகிற பொன் அக்னினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேறப்பட்டதாக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். நம்ம பொன்னை காட்டிலும் வெளியேற பெற்றது அழிந்து போகிறது. பொண்ணு அழிந்து போகும். அந்த அழிந்து போகிற பொண்ணு அக்னினால் என்ன பண்ணுவாங்க? சோதித்து அறிவாங்க. அக்னினால் என்ன பண்ணுவாங்க? நெருப்பை வச்சு அந்த அந்த தங்கத்தை எதுவும் உருக்கும் பொழுது அதுல கசடு இருந்ததுன்னா நல்ல தங்கம் கிடையாது. அந்த யாரு உருக்குறானோ அவன் முகம் எவ்வளவு தெரியுதுன்னு பார்ப்பான். அவன் முகம் தெளிவா தெரிஞ்சா அதான் நல்ல தங்கம். அந்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்க? அப்படி அந்த தங்கத்தை அவ்வளவு உருக்கி எடுத்து அவன் செக் பண்றான்னா, பரிசோதித்து பார்க்கறானா, உன் விசுவாசத்தை சோதித்து அறிவார், சோதிக்க விடுவார்.
சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உனக்கு மகிழ்ச்சியும் புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும். அதனால நம்ம ஒரு விசுவாசத்தை சோதித்து அறியக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதில் தளர்ந்து போயிடக்கூடாது. விசுவாசத்தில் இன்னும் பலப்பட்டு நம்மளை கொண்டு வருவார் கர்த்தர். ஆமென். 1 தீமோத்தேயு 6:10 முதல் 12 வசனம். 1 தீமோத்தேயு 6:10 முதல் 12. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை வழுவி அநேக வேதங்களினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பண ஆசை என்ன பண்ணுச்சு? விசுவாசத்தை தள்ளி விட்டுரும். விசுவாசம் வராது. பணத்தின் மேல் ஆசை இருந்தா விசுவாசம் வராது. நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. விசுவாசத்தை போராடுதான். விசுவாசத்துக்காக போராடணும். போராட்டம் வரும் வாழ்க்கையில். எதுக்கான? உன் விசுவாசத்துக்காக நீ போராடுற. விசுவாசம் உனக்குள்ள இருக்கிறதுக்காக தான். நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காக நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினனுமா இருக்கிறாய். ஆமென். விசுவாசத்துக்காக போராட்டம் நடக்கும். ஆனாலும் விசுவாசத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். வேதத்தை மட்டும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் எவ்வளவு வேதனைகள் வந்தாலும் வேதத்தை விடாம படிக்கணும். 2 தீமோத்தேயு 4:7 வசனம். 2 தீமோத்தேயு 4:7 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான், நல்ல போராட்டம். எனக்கு வந்த போராட்டம் நல்ல போராட்டம். ஓட்டத்தை முடிச்சேன், வெற்றிகரமா முடிச்சேன். அநேகம் பேர் என்னோட ஓடுனா ஊழியத்துல பாதியில நின்னுட்டாங்க எல்லாரும். ஆனா நான் நல்ல போராட்டத்தை ஓடி முடித்தேன். என் விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். என் விசுவாசத்தை நானே காத்துக்கொண்டேன். இயேசுவை விட்டு நான் விலகல. இயேசுவை பிடிச்சு கொண்டேன். அவ்வளவு போராட்டத்தின் மத்தியில எத்தனையோ கள்ள சகோதரர்கள் வந்தாங்க. பக்க வழியாய் வந்த சகோதரர்கள் இருந்தாங்க. அநேக சோதனைகள் நடந்தது. திருடு போச்சு, திருடுனாங்க. அநேகம் பேர் என்ன பண்ணா? என்னை விட்டு ஓடி போயிட்டான். இந்த பிரபஞ்சத்தின் மேல ஆசை வச்சு அனுபவம் என்னை விட்டு ஓடி போயிட்டான். ஆனாலும் நான் இயேசுவை விடல. இயேசு இருக பற்றி கொண்டேன். என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அதுதான் முக்கியம். கிரியையுள்ள விசுவாசமா இருக்கணும். யாக்கோபு 2:14 முதல் 26 நோட் பண்ணிக்கோங்க. யாக்கோபு 2:14 முதல் 26 நம்ம சொல்றோம். என்ன பண்றாரு? ஆபிரகாம் என்ன பண்றான்? ஆபிரகாம் ஈசாக்க பலியிடணும்னு என்ன பண்றாங்க? ஈசாக்க கொண்டு போய் என்ன பண்ணிட்டான்? பலிபீடத்து மேல வைக்கிறான். அப்ப என்ன சொல்றான்? அவன் எங்க ஆட்டுக்குட்டி எங்க எல்லாம் இருக்குது, பலியிடுறதுக்கான எல்லா காரியங்களும் இருக்குது. ஆனா ஆட்டுக்குட்டி எங்கன்னா கர்த்தர் பார்த்துக் கொள்வார், யெகோவா ஈரேன்றான். அவனுக்கு என்ன விசுவாசம்? இந்த பிள்ளையை கொடுத்தது யாரு? கர்த்தர். 75 வயசு பிள்ளை கிடையாது. 100 வயசுல என் சரீரம் செத்து போச்சு, சாரோடைய கற்பம் செத்து போச்சு. ஆனாலும் கர்த்தர் இந்த குழந்தையை கொடுத்திருக்கிறார். இந்த குழந்தைய மீட்டு இது உயிரோடு திரும்பவும் கொடுக்க முடியும். இன்னொரு குழந்தை கூட கர்த்தர் என்ன பண்ண முடியும்? எனக்கு கொடுக்க முடியும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு யோபு அதான் சொல்றான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு அதான் காரியம். கிரியையுள்ள விசுவாசமா இருக்கணும். நம்ம விசுவாசிக்கிறோம், நம்ம கிரியையில் அது வெளிப்படணும். நம்மளுடைய செயல்கள்ல அன்றாட வாழ்க்கையில அந்த நம்ம கிரியைகள் அந்த விசுவாசத்தை என்ன பண்ணணும்? வெளிப்படுத்தணும். வெறுமனே வாயினால அல்ல, கிரியையினால. நம்ம பண்ற கிரியை எப்படி இருக்குது? மனுஷனை நம்பி இருக்கியா? பணத்தை நம்பி இருக்கிறியா? உன் சூழ்நிலையை நம்பி இருக்கிறியா? உன் படிப்பை நம்பி இருக்கியா? உன் வேலையை நம்பி இருக்கிறியா? அப்போ விசுவாசம் சரி கிடையாது. விசுவாசம் பல லெவல்ல இருக்குது. எல்லாரும் பொய்யர்கள். மனுஷன்லாம் என்னை ஏமாத்தினான், இயேசு மாத்திரம் ஏமாத்த மாட்டார். அதனால நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். கிருபையுள்ள தேவன். நான் என்ன நான் எப்படி கடந்தாலும் என்னை ஆசீர்வதிப்பார், அதனால விசுவாசிக்கிறேன். கிருபையின் மேல விசுவாசிக்கிறேன். அது வேற விசுவாசம். அற்புதம் செய்கிறவர், செங்கடலை 2 பிளந்தவர், கண்மலையிலிருந்து நீரூற்றில் புறப்பட பண்ணுவார், தண்ணீரை திராட்சரசம் மாற்றுவார், கடலின் மீது நடந்து வருவார், அற்புதங்களை செய்கிற தேவன். அதனால நான் விசுவாசிக்கிறேன். அது வேற விசுவாசம். உண்மையான விசுவாசம் எது? இதெல்லாம் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக, கிருபைக்காக, எனக்கு வேலை கொடுப்பார், எனக்கு அதை செய்வார், இதை செய்வார்னு இயேசுவை விசுவாசிக்கிறது வேற. ஆனா 1 யோவான் 4:16 படிங்க. 1 யோவான் 4:16. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பின் மீது விசுவாசம் வைத்திருக்கிறேன். அதான் அப்போஸ்தலன் யோவானுடைய விசுவாசம். தேவன் என் மீது வைத்திருக்கிற அன்பு உண்மையானது. அந்த அன்பு மாத்திரம் போதும். இயேசுவின் அந்த அன்பு மாத்திரம் போதும். இயேசு எனக்கு எதை செய்யலைனாலும் பரவாயில்ல, எனக்கு எதை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, என் படிப்பு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு என் படிப்புக்கு ஏற்ற வேலை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நான் விரும்பின வாழ்க்கையை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நான் ஒன்றுமில்லாம இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இயேசு மாத்திரம் போதும். அப்படி போல இயேசுவை இயேசுவுக்காக நேசிக்கிறையா? அதான் உண்மையான விசுவாசம். அதான் உண்மையான விசுவாசம். எனக்கு ஊழியத்துக்காக நிக்கிறியா? எனக்கு ஊழியம் தரணும் இயேசுவே நிக்கிறியா? அது உண்மையான விசுவாசம் கிடையாது. உனக்கு ஊழியம் தரலனால இயேசுவை விசுவாசிக்கணும். நீ எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும், எந்த நிலைமையில இருந்தாலும் நான் இயேசுவை நான் நேசிக்கிறேன்.
இயேசுவை நேசிக்கிறேன். எவ்வளவு பாடுகள் இருக்கலாம், எவ்வளவு வருத்தங்கள் இருக்கலாம், எவ்வளவு போராட்டங்கள் இருக்கலாம், ஆனாலும் என் இயேசுவின் அன்பு மாத்திரம் போதும். வேறொரு ஆசை இல்ல இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர வேறொரு ஆசை இல்ல இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. உம் பாதம் பணிந்து நான் உம்மையே தழுவினேன். உம் பாதம் பணிந்து நான் உம்மையே தழுவினேன், உம்மையே தழுவினேன். வேறொரு ஆசை இல்ல இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. மனம் இறங்கினீரே, மறுவாழ்வு தந்தீரே. மனம் இறங்கினீரே, மறுவாழ்வு தந்தீரே, மறுவாழ்வு தந்தீரே. மத்தேயு 14 அதிகாரம் 25 முதல் 31 வசனங்கள். மத்தேயு 14 அதிகாரம் 25லேருந்து 31. இவங்க என்ன பண்ணுறாங்க? சீஷர்கள் எல்லாம், இவர் மலை மேலே போகிறாரு, மலை மேலே ஏறுறாரு, சீஷர்கள்லாம் துரிதமாக அனுப்புகிறார். நீங்கள்லாம் புறப்பட்டு போங்கன்ட்டார். இவங்க போட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இவர் ஜெபத்தில் இருக்கிறார். ஜெபத்தில் இருக்கும்போது அங்கே என்னது கடல் கொந்தளிக்குதுன்றதை பார்க்குறாரு. படகே மூழ்கி போயிடும் போல பார்க்குறாரு. ஜெபத்தில் இருக்கிறாரு, அதை பார்க்குறாரு. என்ன பண்ணுறாரு? கடலின் மீது நடந்து வருகிறார். அவர் வந்த வேகம் எப்படி இருந்ததுன்னா, இவனுங்க போனது சாயங்காலம், ஆனால் அவர் எப்போ வரான்னு பார்த்தீங்கன்னா இரவின் 4ஆம் ஜாமத்திலே. இரவின் 4ஆம் ஜாமம்னா 12 12ஆக பிரிக்கணும். இரவு 12, பகல் 12, 3 மணி நேரமாக பிரிக்கணும். அப்போ ராத்திரியிலிருந்து ஆரம்பிக்குது, சாயங்காலம் 6 மணிலேருந்து அந்த ராத் ஜாமம் ஆரம்பிக்குது. அப்போ 3லேருந்து 9, 9லேருந்து 12, 12லேருந்து 3, 3லேருந்து 6, காலையில் 3லேருந்து 6க்குள்ள இயேசு கிறிஸ்து வர்றார். இவன் சாயங்காலமே கிளம்பி இவன் தடுப்பு போட்டு வந்துட்டானுங்க. இவர் கடல் மீன் வந்த வேகம் காற்றை போல வர்றார். பயப்படுறானுங்க. பயப்படாதீங்க, என்ன சொல்றாரு? பயத்தினால் அலறினார்கள். அந்த வேகத்தில் உன் வாழ்க்கையில் கடந்து வருவார். கர்த்தர் அந்த வேகத்தில் உன் வாழ்க்கையில் கடந்து வருவார். முடிஞ்சிச்சுன்னு நினைக்காத, முடிஞ்சிச்சுன்னு நினைக்காத, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி என்ன இருக்கு, எனக்கு ஒன்றும் இல்லை நினைக்காத. கடல் மீது நடந்து வருகிற தேவன் காற்றை போல பறந்து வருவார். மேகங்கள் மீது பறந்து வருவார். காற்றை செட்டைகளாக கொண்டு வாழ்க்கையில் கடந்து வருவார். என் காலமெல்லாம் முடிஞ்சிச்சு, நான் எப்படி எல்லாமோ இருந்தேன், எல்லாம் போச்சு, இனி என்ன பண்ண நினைக்காத. இயேசுக்கு ஒரு 1000 வருஷம் ஒரு நாளை போல, ஒரு செகண்ட்ல உனக்கு எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துருவார். ஒன்ன நம்பி இயேசு கிடையாது, இயேசு நம்பி தான் நாம. மத்தேயு 14 அதிகாரம் 28 வசனம். ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து இடத்தில் வர கட்டிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இயேசுவுக்கு போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமா இருக்கிறத பார்த்தபோது என்ன பண்ணிட்டான்? பயந்து அமிழ்ந்து போயிட்டான். கர்த்தரை பார்க்குற வரைக்கும் எல்லாமே நல்லா தான் இருக்கும். சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடும்? உங்களுக்கு பயம் வந்துட்டு அமிழ்ந்து போயிடுவீங்க. அப்பனால தான் கர்த்தரையே போய் பார்த்துக்கிட்டு இருக்கணும், இல்லையா? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். இங்கிலீஷ் பைபிள்ல ரொம்ப அழகா இருக்குது. ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, அந்த உயரத்திலிருந்து, அந்த உயரம் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி பார்த்தேன். பர்வதம் உச்சியை பார்த்தா, நான் மலை உச்சி அங்கிருந்து எனக்கு வரும்னு பார்த்தேன். ஆனா அங்கிருந்து வரல, அதெல்லாம் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வந்தது. அவர் எனக்கு உதவி செய்வார். அவர் நல்ல பொசிஷன்ல இருக்கார். அவர் எனக்கு உதவி செய்வார்னு பார்க்காத, அதுக்கு மேல ராஜாதி ராஜாவை பார். அவர்கிட்ட உனக்கு ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் உனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். அதான் விசுவாசம். அவங்க என்ன பண்றாரு? 5 அப்பம் 2 மீனை எடுத்து 5000 மேலான ஜனங்களுக்கு கொடுத்து பிட்டு கொடுக்கிறாரு. கொடுத்து எது கொடுக்கிறாரு? இப்படி போல கர்த்தர் அற்புதத்தை செய்ய முடியும்ன்றதுக்கா. உனக்கு உள்ளதை பார்க்காத, உனக்கு உள்ளதை எடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்து உன்னை ஆசீர்வதிக்க கர்த்தரால முடியும். 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறவர் அவர். உபாகம் 1:11 சொல்லுது, 1000 மடங்கு உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், 1000 தலைமுறைகளுக்கு கிருபை செய்கிற தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவன் அவர். அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. இரக்கங்களுக்கு முடிவில்லை. நாள்தோறும் கிருபை புதிதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கிருபை புதிதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அதை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 2 அதிகாரம் 19லேருந்து 22.
2 ராஜாக்கள் 2 அதிகாரம் 19-22 என்ன பார்க்குறோம்? தண்ணீர் வந்து கெட்டதா இருக்குது, நிலமும் பால் நிலமா இருக்குது. என்ன பண்றான்? உப்பு போட்டு கொண்டு வாருங்கள்ன்றான். ஒரு புது தோண்டியில உப்பு கொண்டு வாங்க. எலிசா என்ன பண்றான்? அது என்ன பண்றான்? அந்த உப்பை போட்டோன்னே அது என்ன ஆயிருது? அது தண்ணீரை ஆரோக்கியமான தண்ணீர் ஆயிருச்சு. ஆரோக்கியமான தண்ணீர் ஆயிருச்சு. அப்ப எலிசா என்ன நடந்தது இந்த காரியத்துல? எலிசா கர்த்தர்ட்ட கேட்டிருப்பான். எலிசா என்ன பண்ணுவான்? கர்த்தர்ட்ட என்ன செய்வான்? உப்பு போடுன்னு இருப்பார், உப்பு போட்டிருப்பான். இவன் கேட்கல. உப்பு போட்டா வருமானலாம் என்ன பண்ணல, டயலாக் பேசிட்டு இருக்கல. கர்த்தர் உன்னை சொன்னார்னு என்ன பண்ணணும்? அப்படியே கீழ்ப்படிந்து செய்யும் பொழுதுதான் விசுவாசம் வரும். பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 12 அதிகாரம் முதல் 3 வசனங்கள்ல ஆபிரகாமை நோக்கி கர்த்தர் சொல்றாரு, இந்த தேசத்தை விட்டு, இந்த இனத்தை விட்டு, இந்த வீட்டை விட்டு புறப்பட்டு போன்றார். எபிரேயர் 11 அதிகாரத்துல சொல்றாரு, தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் கிளம்பி சென்றான். அதான் கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதல தான் விசுவாசம் வரும். கர்த்தருக்கு எவ்வளவாக நீ கீழ்ப்படுகிறாயோ அவ்வளவு விசுவாசம் வரும். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் ஒன்று நினைக்கிறார், நம்ம ஒன்று நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் இன்னைக்கு ஊழியத்தில் சக்சஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம். வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லாக இல்லைன்னு என்ன அர்த்தம்னா, நம்மளை குறித்து மேலான நினைவுகளையும் வழிகளும் அவர் வச்சிருக்கிறாரு. என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல, என்னுடைய வழிகளும் நினைவுகளும் உன்னுடைய காட்டிலும் மேலானவைகள். பூமியிலிருந்து வானங்கள் எவ்வளவு உயரமோ அவ்வளவு மேலான நினைவுகளையும் வழிகளையும் உனக்காக கர்த்தர் வைச்சுக்கிட்டு இருக்கிறார். அதுக்கு நீ ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? அவரை டைரக்ட் பண்றோம். நம்ம என்ன இங்கே எடுத்து பயன்படுத்தும், இப்படி பயன்படுத்தும், அப்படி பயன்படுத்தணும். நம்ம லிமிட்டட், ஆனால் அவர் அன்லிமிட்டட். அந்த அன்லிமிட்டட் ஒப்பு கொடுக்கும்போது அன்லிமிட்டட் பிளெஸிங்ஸ் வரும். ஆமென். அதே 2 ராஜாக்கள் 4 அதிகாரம் முதல் 7 வசனங்கள்ல என்ன பார்த்தோம்? ஒருத்தர் கடன் கொடுத்து என்ன பண்ணிட்டான்? ஒரு தீர்க்கதரிசி வாரேன், கடன் வாங்கிட்டான். கடன் கொடுத்தவன் அப்ப நெருக்கிறான். அப்ப என்ன பண்றாங்க? அப்ப இவன் எலிசாட்ட வந்து நிக்கிறாங்க ஜெபத்துக்காக. என்ன சொல்றான்? உன்ட்ட என்ன இருக்குன்னா ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்குன்றான். அந்த ஒரு குடம் எண்ணெய் என்ன பண்றாங்க? ஆசீர்வதிச்சு எல்லாம் இருக்கிற ஊர்ல இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் வாங்கி ஊத்துனா அந்த எல்லா பாத்திரமும் நிரம்புது. அதுதான் அந்த விசுவாசம் இருந்துச்சு அவன்கிட்ட. அந்த விசுவாசம் இருந்துச்சு எலிசாவுக்கு. ஆமென். எல்லாரும் எழுப்பி நிக்கலாம். எல்லாரும் எழுப்பி நிக்கலாம். எல்லாரும் எழுப்பி நிற்போம். எல்லாரும். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, இந்த வரத்துக்காக ஜெபிக்க போறோம். இந்த விசுவாச வரத்துக்காக ஜெபிக்க போறோம். தகப்பனே, இந்த வரத்தை தாரும் தகப்பனே. பரிசுத்தாவின் வரங்களை கொடுக்கிறீரப்பா. எல்லாத்திலும் பிரதானமானது விசுவாசம் தகப்பனே. விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் தகப்பனே. அப்பா தகப்பனே, அந்த விசுவாசத்தை எனக்கு தாரும் அப்பா. நீ இன்றைக்கும் ஜீவிக்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறேன் ராஜா. உம்மை தேடுகிறவர்களுக்கு நீ பலன் கொடுக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் தகப்பனே. அப்பா, விசுவாசத்தின் கனி இருக்குப்பா. ஆனா எனக்கு வர வேணும் தகப்பனே. இப்ப நான் வரத்துக்காக உம்மை நினைக்கிறேன் தகப்பனே. பரலோகத்தின் தேவன் அப்பா, பரலோகம் திறந்திருக்கிறது, பரலோகம் திறந்திருக்கிறது. தேவ தூதர்கள் புடைசூழ இயேசு மகாராஜா கடந்து வந்திருக்கிறார். இவ்வளவு நேரம் அமைதியா இருந்து பார்த்தார். இதோ இப்ப கடந்து வந்திருக்கிறார். நம்ம மத்தியில் இப்ப கடந்து வந்திருக்கிறார். இயேசு மகாராஜா கடந்து வந்திருக்கிறார். இதோ கடந்து வந்திருக்கிறார். தன் பிள்ளைகளை அரவணைக்கிறார். ஒவ்வொரு பிள்ளை மேலையும் தன் கரங்களால் ஆசீர்வதிக்கிறார். ஒரு குறிப்பிட்ட சகோதரி உன்னை ஆசீர்வதிக்கலையே, என்ன ஆசீர்வதிக்கலையே நினைக்கிற? இதோ கர்த்தர் தயாரா இருக்கிறார். பெற்றுக்கொள். 9 வரங்களையும் பெற்றுக்கொள். விசுவாச வரம் மாத்திரம் இல்ல, 9 பெற்றுக்கொள். Receive it. விசுவாச வரம். எபிரேயர் 11 அதிகாரம் பூராம் எத்தனையோ விசுவாச வீரர்களை பார்க்கிறோம். ராகாபுடைய விசுவாசத்தை பார்க்கிறோம். நன்றி ராஜா. ஆபிரகாமின் விசுவாசத்தை பார்க்கிறோம். விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாமின் தேவன் என் தேவன். அதே விசுவாசத்தை எனக்கு தாரும் தகப்பனே. பவுலுக்குள்ள இருந்த விசுவாசத்தை எனக்கு தாரும் தகப்பனே. உம்மை அறிந்து கொள்ளணும் அப்பா. நீர் இன்னார் என்பதை நான் அறிந்து கொள்ளணும் தகப்பனே. அது தெரியாம நான் ஊழியம் பண்ண விரும்பல ராஜா. நான் எதை போய் பேச போறேன்? உம்மை பேச போறேன் ராஜா. உம்மைத்தான் பேச போறேன். உம்மை அறியாம அவர் இப்படித்தான் அப்படித்தான் பேச விரும்பல ராஜா. இவ்வளவு நாள் அப்படி பேசிட்டேன். என்ன மன்னியும் தகப்பனே. என்னை மன்னியும் அப்பா. நான் எதையோ பிரசங்கம் பண்ணிட்டேன் தகப்பனே. ஏசு இப்படிதான் அப்படித்தான் பேசிட்டேன் ராஜா. வேதம் என்ன சொல்லுதோ அதை நான் கேட்கறதுக்கு கிருபை செய்க ராஜா. வேதத்துல உம்மை பத்தி நீர் என்ன சொல்லி இருக்கிறீரோ, உம்மை பத்தி நீர் எழுதி வைத்திருக்கிறீரப்பா. அதை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை செய்க ராஜா. அதை நான் பெற்றுக்கொள்ள கிருபை செய்க ராஜா. அப்பா, அதை பெற்றுக்கொள்ள கிருபை செய்க ராஜா.
விசுவாச வரத்தினால என்னை அலங்கரிங்க ராஜா. தாரும் அப்பா. உம்மை தவிர எனக்கு வேற யாரும் கிடையாது ராஜா. நான் வேற எங்க இருந்து பெற்றுக்கொள்ள முடியாது ராஜா. அந்த விசுவாச வரத்திற்கு தாரும் தகப்பனே. இப்பொழுது தாரும், இப்பொழுது தாரு ராஜா. என் இருதயத்துக்குள்ள விசுவாச வர கடந்து வரட்டும் அப்பா. இனி நான் தூங்க கூடாது ராஜா. இனி நான் தூங்க கூடாது ராஜா. கனநித்திரையின் ஆவியை எடுத்து போட ராஜா. உற்சாகத்தின் ஆவியால நிரப்புங்க ராஜா. இனி நான் அனலா இருக்கணும் ராஜா. இனி குளிரா இல்ல ராஜா, அனலா இருக்கணும் தகப்பனே. நான் அனலா இருக்கணும் அப்பா. என் விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும் அப்பா. என் விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும் தகப்பனே. நன்றி, நன்றி அப்பா, நன்றி. மகிமையாய் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார், மகிமையாய் இறங்கி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளும் மகிமையாய் கடந்து வந்து கொண்டிருக்கிறார். என் தேவன் மகிமையாய் கடந்து வந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீ பார்க்க முடியாது. இதோ நாட்கள் வருகிறது, இதோ நாட்கள் வருகிறது, இதோ நாட்கள் வருகிறது. உன் மீது வெளிச்சம் உதித்துக் கொண்டிருப்பதை காண்பாய். உன் மீது வெளிச்சம் விழுவதை நீ காண்பாய். நீ காண்பாய். உன்னை கொண்டு பெரிய ஊழியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். உன்னை கொண்டு பெரிய ஊழியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நன்றி, நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இயேசு ராஜா, நன்றி, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. இயேசையாவுக்கு நன்றி, நன்றி ராஜா, நன்றி, நன்றி, நன்றி ராஜா, நன்றி, நன்றி.